பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமார் உள்ளிட்ட ஏனைய நிர்வாகிகளே, நேரமில்லை என்ற காரணத்தாலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்ட கழகத்துடைய முன்னாள் செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் கழகத்துடைய கொள்கை பரப்பு துணைச்சாளருமான சகோதரர் வெங்கடாயலம் அவர்களே, முன்னாள் மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாநில எம்ஜிஆர் இணை செயலருமான சகோதரர் எம்.கே. செல்வராஜ் அவர்களே, சேலம் தெற்கு தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் சக்தி அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் காலத்தின் அருமையை கருதியும் வெயிலின் தாக்கத்தை கருதியும் மிக சுருக்கமாக முடித்துவிட்ட காரணத்தினாலே நானும் சில மணித்துளிகளை இதை முடித்து விடுகிறேன் என்று இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு சேலம் மாநகராட்சியிலே மக்களுக்கு வழங்கக்கூடிய அத்தியாவசிய தேவையான வாழ்வாதாரமான பிரச்சனையான குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு எவ்வளவு 24 வருஷத்துக்கு 4315 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு தனியாருக்கு இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு இன்றைக்கு டெண்டர் விட்டிருக்கின்றார்கள். இந்த நல்ல காரியத்தை தான் மேயர் அவர்களும் இந்த மாநகராட்சியில பங்கு பெற்றுகின்ற அமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களை துன்புறுத்துகின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தனியாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை கண்டித்து தான் இன்றைக்கு கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை புரட்சி தலைவர் எடப்பாடி ஆணைக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த குடிநீர் ஆதாரத்தை கூட இன்றைக்கு விற்பனை செய்து கொண்ட அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இங்கே சொன்னார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த குமார்கள் சொன்னார்கள், வருகின்ற இந்த காவேரி பைப்பு எத்தனை முறை தான் உடையுமோ எவ்வளவுதான் செலவு சொன்னார்கள். உடையவே இல்லை, நல்லாதான் இருக்குது. ஒவ்வொரு முறை உடைந்தா கறிதான் பில் போட்டுக்கிறாங்க. உடையில உடையிற மாதிரி சொல்லி பில் போட்டுக்கிறாங்க. அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த குடிநீர் சம்பந்தமாக இந்த 4315 கோடிகளுக்கு 24 ஆண்டுகளுக்கு டெண்டர் விடப்பட்டு மட்டுமல்லாமல் குடிநீர் பேசாதீங்க, குடிநீர் பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு 49 லட்சம் 49 லட்சம் ஒரு மாசத்துக்கு. நல்ல கணக்கு பார்க்கணும். நீங்க ஒரு மாசத்துக்கு 49.5 லட்சம் இந்த தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கு குளோரினும் நீர்த்த சுண்ணாமும் கலந்து தண்ணீரை செலுத்துவதற்கு 75 லட்சம். ஆக ஒரு மாசத்துக்கு பராமரிப்புன்னு சொல்லிட்டு 1.25 கோடி. எவ்வளவு? 1.25 கோடி ஒரு மாசத்துக்கு இந்த மேயரும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசியல் பங்கு வகிக்கின்ற நிர்வாகிகளும் இந்த மாநகராட்சியில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்க எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பராமரிப்புன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அது மட்டுமல்ல, இத சுத்திகரிக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சுத்திகரிப்பு நிலைகள் அமைச்சுக்கிற 4 இடத்துல அந்த செலவு வந்து மாசம் 20 லட்சம் இப்படி சொல்றாங்க கணக்கு. ஆனா இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். எப்படி எல்லாம் மக்களை இந்த அரசு வஞ்சிக்கிறது என்பதை நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டும். இதை விட முக்கியமா சொல்ற பாருங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் மோட்டர் ரிப்பேர்னு சொல்லி எவ்வளவு 12 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 12 கோடி ரூபாய் வீண் செலவு பண்றாங்க. இதெல்லாம் மக்களுடைய வரி பணம். 12 கோடி ரூபாய் மோட்டார் மாத்தணும் சொல்லி பராமரிப்பு செலவு இப்படி வீண் செலவு பண்ணி கொடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மேட்டூர் குடிநீர் 12 நாட்களுக்கு ஒரு முறை தான் வருது. 12 நாட்களுக்கு ஒரு முறை தான் வருது. இத பராமரிப்பு கட்டணமாக மாதத்துக்கு மேட்டூர் பிளான்ட்டுக்கு 37 லட்சம், நங்கவள்ளி பிளான்ட்டுக்கு 10 லட்சம், ஒவ்வொரு மாசமும் 47 லட்சம் செலவுன்னு சொல்லி பில் போட்டு இந்த மாநகராட்சி எடுத்துக்கிறது. இதைத்தான் இந்த விடியா திமுக அரசு செய்து கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் சகோதரர் யாதவ் மூர்த்தி அவர்களே, சகோதரர் மாரியப்பன் அவர்களே, சகோதரர் அசோக் குமார் அவர்களே, சகோதரர் ரஞ்சித் குமார் அவர்களே, சகோதரர் உமாசங்கர் அவர்களே, சகோதரர் பிரகாஷ் சப்பாதி அவர்களே, சகோதரர் குமார் அவர்களே, சகோதரர் தாமரை செல்வர்களே, சகோதரர் டி.கே. மணிகண்டன் அவர்களே, சகோதரர் அருள்ராம் அவர்களே, சகோதரர் சரவணி அவர்களே, அண்ணன் கரிக்கடை பழனி பல கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன.
இதையெல்லாம் கண்டிக்கணுமாகத்தான் இங்கே நீங்கள்லாம் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். இது முடிவிலே கண்டன கோஷத்தை நான் படிக்க இருக்கின்றேன். நீங்கள்லாம் கண்டனக்குள் எழுப்ப வேண்டும். அது மட்டுமல்லாமல் அண்ணா எடப்பாடி அவருடைய ஆட்சி செயல்படுத்தவே இல்லை. அது மட்டுமல்ல, அண்ணா எடப்பாடி முதலமைச்சர் நேரத்திலே தான் தனியாருக்கு தாரை வார்க்காதே, ரத்து செய், ரத்து செய், தனியாருக்கு குடிநீர் வழங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ஒப்பந்தத்தை ரத்து செய், கொள்ளையடிக்காதே, கொள்ளையடிக்காதே, மக்களுக்கு வழங்கும் குடிநீர் மூலம் கொள்ளையடிக்காதே. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். ஒப்பந்தம் மூலம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடும் சேலம் மாநகராட்சி தாய்மார்களே மற்றும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வரவேற்புரையாற்றிய அருமைச்சோ யாதவமூர்த்தி அவர்களே, நன்றியை ஆற்ற இருக்கின்ற சகோதரர் செல்வராஜ் அவர்களே,